Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு plain சாரியில் ஒரு சிம்பிளான மிரர் ஒர்க் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சாரியில் எங்கெல்லாம் மிரர் வேணுமோ அதெல்லாம் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே நான் ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே மட்டும்தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பெரிய லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி ஸ்டிச் போடணும். ஸோ இதே மாதிரியே நம்ம அந்த சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிளுக்கு நான் ஒரு 5 லாங் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் போடுற இந்த 5 லாங் ஸ்டிச்சஸ் ஒரு அளவுக்கு ஈக்குவலான லென்த்தில் இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கிட்டா நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அது போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு லாங் ஸ்டிச், திரும்பவும் ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ நம்ம முன்னாடி போட்ட லாங் ஸ்டிச்சுக்கெல்லாம் பக்கத்தில் இப்போது செகண்ட் வாட்டி நம்ம ஒரு லாங் ஸ்டிச் போட்டு திரும்பவும் ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரியல் மிரர் இல்லை, நமக்கு அந்த பிளாஸ்டிக்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி மிரர் தான் இது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணுற பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ தேர். இதே மாதிரியே நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மிரரோட எட்ஜஸ் எதுவுமே தெரியலன்னா நம்ம அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அங்கே நாட் பண்ணிட்டோன்னா இந்த மிரர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கு பக்கத்தில் இதை சுற்றி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடணும்னா அப்போ கூட போட்டுக்கலாம். பட் நான் இப்போது இதோடையே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மிரரை விட இந்த மிரர் வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 4 லாங் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டு மீதி எல்லாமே அதே மாதிரியே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மிரர் பெருசாக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக போட்டுக்கணும். குட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3, 4ன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடணும். மிரர் ஒர்க் பண்ணுறது நிறைய விதமாக பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான். இந்த மாதிரி போடுறது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ஒர்க் தான் நம்ம சாரீ ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ சாரீ ஃபுல்லாக போடுறது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். பட் போட்டு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட இங்கே நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் எல்லா மிரருக்கும் நம்ம போட போகிறோம். போட்டு இந்த சாரீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம சாரீ ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.